ஹாய் ஹலோ பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபைனல், அதாவது சேனல் 316ஓட ஸ்டார் சிங்கர்ஸோட ஃபைனல்ஸ்ல இருக்கிறோம். ஆமா அப்படிதானே? ஆமா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நம்மள இத்தனை நாள் காணுமே இவங்க அப்படின்னு எங்கடா சொல்லிட்டு. போய் தொலைஞ்சானுங்க ஆ, அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன் இவ்வளோ கால தாமதம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து எல்லாமே எல்லா எபிசோடும் வந்து ஆன்லைன் மூலமா, அதாவது அவங்க வீடியோ அனுப்பி இருக்கிற இடத்துல மொபைலோ அல்லது கேமரா வச்சோ எப்படியோ வீடியோ அனுப்பி எல்லாம் ஒவ்வொரு ரவுண்டாக நம்ம தாண்டி வந்துட்டோம். சரி, ஓகே, ஃபைனல் வந்து நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணணும், எல்லாரையும் நம்ம கொஞ்சம் இங்கேயே வர வச்சு எல்லாரையும் பாடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். சரி, எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு சில பேர் லாங்ல இருந்து வர வேண்டிய சூழ்நிலை. செலக்ட் ஆனவங்க ஒருத்தவங்கலாம் வந்து திருச்சி, ஒருத்தவங்க வந்து விழுப்புரம் அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. ஆமா, நாகர்கோயில் அப்படின்னு ஒவ்வொருவரும் தூரமா இருக்கிற ஆனாலும் தூரத்தை பார்க்காம ஆ. எல்லாருமே வந்திருக்காங்க இன்னைக்கு இங்க. வந்திருக்காங்களா? ஆமா சரி, ஓகே. நிறைய பேர் இன்னைக்கு வந்து செட்ல வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி எல்லா போட்டியாளரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். சரி, இன்றைக்கு வந்து நம்ம ஃபைனல்ஸை எல்லாமே நம்ம நேரடியாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ல இருந்தே நேரடி ஒளிபரப்பு நம்ம சேனல்ல இருந்தே நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஒப்பீனியன், அதாவது அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்க போகிறோம். ஆமா இது வரைக்கும் ட்ராவல் பண்ண அவங்களுடைய ஜேர்னி, அவங்க எப்படியெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 பேர் தான் வந்து வின்னராக செலக்ட் பண்ண போகிறவங்க. ஓகே. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆ, எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து எப்படின்னா லைக்ஸும் வந்து வியூஸும் Likes, வச்சு views, செலக்ட் comment. பண்ணி எடுத்தாங்கல்ல, ஆமா. சேம் அதே ஃபார்முலா தான் இந்த ஃபைனல்ஸ்ல. Okay. நல்லா பாடக்கூடியவங்க, அழகா பாடுறவங்க, நல்ல திறமையானவங்க, ராகத்தோட தாளத்தோட பாடுறவங்க தான் இந்த ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆமா. சரி, அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள வந்து யார் அதிக நல்ல ஓட்டிங் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த 3 இடத்த நம்ம கொடுக்க போறோம். ஓகே. அதாவது செலக்ட் ஆகுற 3 பேரும் வந்து சேனல் மூலமா தயாரிக்கிற பாடல்ல பாடுறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்க போறோம். சரி, யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, நம்ம நிறைய போட்டியாளர்கள் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய வச்சு இங்க பாட போறோம் நம்ம. நம்ம எல்லாருடைய பாடல்களையும் நம்ம நேரடியாக கேட்க போறோம். இது வரைக்கும் ஃபோனில் ஒரு வேலை குவாலிட்டி இல்லாமல் நீங்கள் கேட்டிருக்கலாம், என்னடா இப்படி பாடி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம செட்டில் நல்ல மியூசிக்கோட அழகாக சூப்பராக பாட போகிறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வின்னர் யாருங்கிறது நம்ம போக போக தான் பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ அதனால் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ப்ரோக்ராமுக்காக உங்களுடைய காணிக்கைகளை எங்களுக்கு அனுப்ப நினைச்சீங்கன்னா தாராளமாக அனுப்பலாம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சாங்குக்கு நம்ம போட்டிருக்கிற பட்ஜெட் வந்து 50,000, வீடியோ பிளஸ் ஆடியோ சேர்த்து 1.5 லட்சம் ரூபாய். அப்போ 3 சாங்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆகையினால உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. நீங்களும் அனுப்பி வைங்க. சரி, ஓகே, நம்ம இந்த ஃபைனல்ஸ்ல முதல்ல யாரு பாட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ள எல்லா போட்டியாளர்களும் வந்து இங்கே லைவ்ல பாட போகிறாங்க. சரி, ஓகே, இன்றைக்கு முதல் போட்டியாளர் சிஸ்டர் ஷாலோம், அவங்க தான் வந்து பாட வந்திருக்காங்க. Praise the Lord, brother. வாங்க வாங்க, இப்படி வாங்க சிஸ்டர், ஃப்ரெண்ட்ல வாங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையில நல்லா இருக்காங்க பிரதர். சரி, ஓகே சிஸ்டர், இந்த போட்டியில நீங்க பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலி 316 சேனலில் ஆல்ரெடி நான் காம்படிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் பிரதர். அப்போது நோபல் பிரதர் எல்லாமே ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. அண்ட் தென் இங்கே
டேசி சிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க என்னை வந்து சொல்லி அவங்களும் உற்சாகப்படுத்தினாங்க. அதனால கர்த்தர் கிருபையில் இந்த சேனலில் எக்ஸ்பெஷலி எங்களை போல் ஆட்களை அதிகமாக நேசிக்கிறத நான் உணர்றேன். கர்த்தர் கிருபையில் கர்த்தருக்குள்ளே இந்த சேனலில் இருக்கிற நோபல் பிரதர்லேருந்து எல்லாருமே எங்களை நேசிக்கிறத நாங்கள் உணர்றோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எனக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதனால் நான் கடைசி வரைக்கும் நின்று இந்த காம்படிஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து உங்களுடைய பாடல்களை எல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப அழகாக பாடுறீங்க. அதை கேட்குறவங்கெல்லாம் வந்து இது ஒரிஜினலாக இவங்க தான் பாடுறாங்களா இல்லை அது ஒரிஜினல் ஆடியோ போட்டு இவங்க ஆக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. சார் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பாடிருக்கீங்க. எப்படி ஆபிரகாம் எப்படி பாடினாங்க? ரொம்ப நல்லா பாடிருந்தாங்க. ஆமாம், இவனே சொல்லியிருக்கிறான் நிறைய முறை. இவனை வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, இல்லை இவங்க ஒரிஜினலாக பாடல, இவங்க ஒரிஜினல் ஆடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறான். இல்லைடா நல்லா கேட்டுப்பாரு, ஒரிஜினலாக இவங்க தான் பாடுறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாகவே பாடுறீங்க. சரி, என்ன பாடல் இன்னைக்கு நீங்கள் பாடலான்னு வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு நான் இசையின் வடிவில் அப்படின்ற ஒரு சாங், அது கல்யாணி ராகத்தில் அமைந்த ஒரு சாங். ஸோ அது நான் இன்னைக்கு பாடலான்னு வந்திருக்கேன் பிரதர். இந்த ராகமெல்லாம் எனக்கு தெரியாது. கல்யாணி ராகம் என்ன ராகம் தெரியாது, ஆனால் என்னெல்லாம் கேட்டால் உளுந்தரிச்சு ஓடிடுவேன் பாருங்க. அதனால வந்து நீங்கள் பாடும் போது தான் அந்த ராகத்தை நாங்களே இதுதான் கல்யாணி ராகமானு தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, நல்லா பாடுங்க, நீங்கள் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். ஆல் த பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ.
வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே, பயங்கரமான எதிர்பார்ப்போட கூட இந்த ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்க, ட்ராக்ல பாடி அமிச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல இருந்து நம்ம நேரடியா வந்து இந்த நிகழ்ச்சி நம்ம வழங்குறோம். எப்படி இருக்கு ஆபிரகாம் இந்த நிகழ்ச்சி? ரொம்ப சூப்பரா இருக்குது. அந்த இந்த இன்ட்ரோ மியூசிக் வாசிக்கிறாங்க பாருங்க, பிச்சு பெடல் எடுக்கிறாங்கண்ணா. அப்படியா? ஆமா. கொஞ்சம் மைக் அப்படியா? ஏன் இல்ல, பெட்ரோல் விலை அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு வாடகை வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்ல வராரு. போகும்போது பெடல் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா தள்ளிக்கிட்டு தான் நான் சைக்கிளை வீட்டுக்கு கொண்டு போனோம். இந்த கவுண்டருக்கு வந்து நான் போயிடுறேன், வரமாட்டேன். சரி, ஓகே. சிஸ்டர் சாலம் சிஸ்டர் இது வரைக்கும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி பாடி தான் கேட்டிருக்கிறோம். ஆமா. இன்னைக்கு ஸ்டுடியோல வந்து பாடினாங்க. நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஓ, நீ தூங்கிட்ட. சரி, ஓகே. அடுத்தது செகண்டா இன்னைக்கு வந்து பாட வந்திருக்கிறாங்க சிஸ்டர் ஸ்வேதா. அவங்கள வந்து ரொம்ப நல்லா பாடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து எல்லாமே நல்லா அழகான பாடல் செலக்ட் பண்ணி பாடிருக்காங்க. இன்னைக்கு என்ன பாடல் பாட போறாங்க, நேரடியா வந்து நம்ம ஸ்டுடியோல இருந்து பாட போறாங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாம். சிஸ்டர் ஸ்வேதா. பிரைஸ் லார்ட் ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட் அண்ணா, இயேசுவா கிருபையில் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க கலந்துக்கணும்னு உங்களுக்குள்ள எப்படி ஆசை வந்துச்சு? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை. சரி, ஓகே. சரி, எப்படி இதில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்துருப்பாங்கல்ல, நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லைண்ணா, எனக்கு என்னென்னா அவங்க வந்து ஏசப்பாவோட பாட்டை நான் பாடுறது வந்து அவங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து எனக்காக வந்து அவங்க கேட்டது ஒன்று அப்படின்றது இல்லாமல் ஏசப்பாவோட பாடல் அவங்க கேட்ட மாதிரி ஆச்சு. அதனால் வந்து சூப்பர், ரொம்ப அழகாக பாடுறீங்க. சரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து வியாசர்பாடியிலேருந்து வரேன். வியாசர்பாடியில் இருக்கிறீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து லைவாக நீங்கள் வந்து ஸ்டுடியோவிலேருந்து பாட போகிறீங்க. சரி, இப்போ இங்கே பாட வந்திருக்கும் போது உங்களுக்கு அந்த எப்படி இருந்துச்சு? ஸ்டுடியோ நம்ம போய் பாட போகிறோம், எப்படி பாட போகிறோம்ன்ற பயத்தோடு வந்தீங்களா, இல்லை ஜாலியாக பாடலான்னு வந்திருக்கீங்களா? ஓ, பயமா இருக்கான்னு கேட்டு அந்த பொண்ணை பயமுறுத்திட்டீங்க இல்லை? இல்லை இல்லை, நீ குறுக்க பேசாத. சரி, சொல்லுமா. இல்லை, நான் வரும்பொழுது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு, கிட்ட வர வர கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஆபிரகாம பார்த்துதான் உனக்கு பயம் வந்திருக்குது. நான் அப்பவே சொன்ன தாடி எடுத்துட்டு வாடா, நான் தான் கேட்கல. அவனை பார்க்காத, சரியா? பதில் சரியா போச்சு. என்ன பாடல் பாட போறீங்க? நான் வந்து மறவாதவர் கைவிடாதவர் அந்த சாங் பாட. சூப்பர், கலக்குங்க. நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். மறவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர் கைவிடாதவர் என்னை தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உம்மன் ஒன்றே மாறாதையா, உம்மன் ஒன்றே மறையாதையா, உம்மன் ஒன்றே மாறா
கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், என் நினைவும் என் வழியும் உமக்கு மறைவாக இல்லையே. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே நான் போவேனோ, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே நான் ஓடிடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோயிம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். எங்கும் நிறைந்த ஏலோயிம் நீர், உம் அன்பில் மகிழ்ந்திடுவேன். அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ, உங்க அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ. மறவாதவர், கைவிடாதவர், நினைத்தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். மறவாதவர், கைவிடாதவர், நினைத்தம் உள்ளங்கையில் வரைந்து வைத்தவர். உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உம் அன்பொன்றே மாறாதையா, உம் அன்பொன்றே மறையாதையா. உங்க அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ, உங்க அன்பில் மூழ்கனோ, நிழலில் மறையனோ. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே, சீசன் 1ஓட ஃபைனல்ஸ்ல இருக்கிறோம். நீங்க செட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் பாருங்க, உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அரங்கத்துல சைலண்டா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் இப்ப வந்து பாட வர போறாரு. யாரு ஆபிரகாம் அவரு? இல்ல இந்த பேர் சொன்னா சண்டைக்கு வராங்க எல்லாரும். நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிடுங்க. எல்லா பேரையும் மாத்தி மாத்தி சொல்லி யூடியூப்ல போய் பார்த்தாக்கா அந்த பேரே இல்ல, வேற ஏதோ ஒரு பேரு. அப்படியா? ஆமா. சரி, ஓகே, யார் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா ஆலன் பிளசன் பால் அவர் தான் பாட வந்திருக்கிறாங்க. வாங்க ஆலன் பிளசன் பால், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேங்க. சரி, ஓகே. இந்த போட்டியில வந்து உங்களுக்கு கலந்துக்கிறதுக்காக யாராவது தூண்டி விட்டாங்களா, இல்ல உங்களுக்கே அந்த ஆர்வம் வந்துச்சா? ஃபஸ்ட்டு நான் வந்து இது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கல. அப்புறம் எங்கள் அம்மா தான் வந்து பாடு, ஒரு எஃபர்ட் போடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஆரம்பிச்சு. ஆமாம், நீங்கள் பாடும்போது அதிகமாக நீங்கள் கீபோர்டு ப்ளே பண்ணிகிட்டே பாடிருக்கிறீங்க. சரி, வந்து கீபோர்டு நல்லா ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் வந்து நீங்கள் சூப்பராகவே பாடுவீங்க. சரி, நீங்கள் பாடும் பொழுது இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்களே, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து? நல்லா பாடுற, இது இப்படி மாற்றி பாடு, ஏதாவது சஜஷன் சொல்லியிருக்காங்களா? சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவானுங்க, சில பேர் நல்லா இருக்குடா, இன்னும் நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா ஃபைனல்ஸ் வரைக்கும் வா அப்படின்னு இருக்கானுங்க. சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது உங்களோட தனிப்பட்ட கருத்து, இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை அது எப்படி உங்களுக்கு வந்து எப்படி பிரயோஜனமாக இருக்குது இந்த ப்ரோக்ராம்? இது வந்து யாருக்கும் இவங்க பாடுவாங்க பாட மாட்டாங்க அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது வந்து இவங்க பாடுவாங்க அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு. சூப்பர். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். அம்பத்தூர்லேருந்து வரீங்க. சரி, என்ன பாடல் பாட போகிறீங்க இன்னைக்கு? ராச ராசப்பிதா. ஓகே, சூப்பர், நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே. ராசரசபிதா மைந்த தேகலௌ சதானந்த ஏசு நாயகனார் சொந்த மேசி ஆனந்தனே. ராசரசபிதா மைந்த தேகலௌ சதானந்த ஏசு நாயகனார் சொந்த மேசி ஆனந்தனே. ஜெகதீசுரேசுரன் சுகநேசமேசுரன் மகராசரசபிதா மைந்த தேகலௌ சதானந்த ஏசு நாயகனார் சொந்த மேசி ஆனந்தனே. மணியே மந்திர ஆசில்லானியே சுந்தர நேசமே பணியே தந்திர மோசமே தனியே.
పితా మైంద దేగలో సదానంద యేసు నాయగన సొంత మేసి ఆనందనే రాస రస పితా మైంద దేగలో సదానంద యేసు నాయగన సొంత మేసి ఆనందనే. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 360 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. சீசன் 1 உன்னோட ஸ்டைல்ல சொல்லுவியா? இல்ல சொல்லக்கூடாது சொல்றாங்க. அப்படியா? சரி, ஓகே. நம்ம ஆலன் பிளசன் பால் எப்படி பாடினாரு? ரொம்ப நல்லா பாடியிருந்தாரு. அப்படியா? ஆமா, ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாரு. நீ ரொம்ப நல்லா பாடுற, சிம்பிளா சொல்றியா தம்பி? ரொம்ப ரொம்ப நல்லா பாடினார். போதுமா? சரி, ஓகே. ரொம்ப நல்லா 3 பேர் பாடி இருக்காங்கல்ல இது வரைக்கும். ஆமா. இப்போ 3 பேரோட பாடலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. ஆமா, சரியா? ஒரு ஜாலியா ஒரு பாட்டு கேட்கலாம்னாக்கா முடியல. என்ன பண்ணலாம்? 3 பேருமே கர்நாடிக்லயே பாட்டு போயிட்டாங்க. நம்ம பாடலாமா? வேணாம், ஓடிடுவாங்க. சரி, ஓகே. இந்த ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆயிருக்கிற எல்லாமே இப்போ ஸ்டுடியோல வந்து பாடிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ வந்து ஸ்டுடியோல இருந்து பாடும்போது நமக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது, உற்சாகமா இருக்குதுல்ல. எல்லாரும் பாடுறதை கேட்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. சரி, என்ன நினைக்கிற இந்த ஃபைனல்ஸ் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்தியா? உண்மையில நான் எதிர்பார்க்கல இங்க எல்லாருமே வந்து பாடுவாங்கன்னு. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த ஷோ இப்ப பார்க்கும்போது. சரி, ஓகே. அடுத்ததா யார் பாட வராங்க அப்படின்னா இவங்க. சரி, அதுக்கு முன்னாடி இது இப்ப பாடுறவங்க எப்படி செலக்ட் ஆக போறாங்க, எந்த முறையில அப்படியா சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, சொல்லிடலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து எப்படின்னா லைக் கமெண்ட்ஸை வச்சு வியூஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ணாங்க. ஆமா, அடுத்தடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ஓகே. இந்த ஃபைனல்ஸ் வந்து முழுக்க வியூஸும் லைக்ஸும் வச்சு தான் செலக்ட் பண்ண போறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான போட்டி இருக்குதுன்னு. கண்டிப்பா இருக்கு, பயங்கரமான போட்டி இருக்கு. எல்லாமே எத்தனை பேர் எத்தனை லைக்ஸ் வாங்குறாங்களோ அதை வச்சு தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இதுல கலந்துக்கிற எல்லாருமே வந்து நல்லா பாடக்கூடியவங்க. அழகா எல்லாருடைய வாய்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ அதனால வந்து எல்லாமே நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இவங்க வின் பண்ண போறாங்க. உடனே உங்க மொபைல் எடுங்க, யூடியூப்குள்ள போங்க, நம்ம சேனல் 360 யூடியூப் சேனலை எடுத்துக்கோங்க. இவங்களுடைய பேர்கள் எல்லாம் போட்டிங்கனாக்கா வரும். எல்லா பாடலையும் கேளுங்க. எந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு லைக் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. வின் பண்ற 3 பேருக்கு நம்ம சேனல் மூலமா தயாரிக்கிற பாடல்ல பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போது. நல்ல பிரம்மாண்டமா அந்த பாடல் தயாரிச்சு நம்ம சேனல்லே ரிலீஸ் பண்ண போறோம். ஆமா, அப்படியா? அப்படிதானே? ஆமா. என்ன அதுதானே திடீர்னு மாத்திட்டீங்களான்னு. சரி, எதுக்கு இந்த கேப்? இந்த கேப் வந்து போட்டியாளர் வந்து நிக்கிறதுக்காக. அப்படி இல்ல, நீ வந்து வரும்போது உன் பின்னாடி இல்ல இவர் இருமுனாரு, அதுதான் உண்மை. சரி, வேண்டாம், நம்ம வந்து பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து அடுத்ததா வந்து ஒரு போட்டியாளர் வந்திருக்கிறாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து எப்பவுமே லீடிங்லேயே இருந்தாங்க, டாப்லேயே தான் இருப்பாங்க. தொடர்ந்து முதல் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. யார் தெரியுதா? தெரியலையே, கெஸ் பண்ண முடியலையா? ஆமா, நீ வந்து ப்ரோகிராம் பண்றதே வேஸ்ட். இவங்க தான் முன்னாடி நின்னாங்க சொன்னாங்க, எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்துருவாங்களா? சரி, ஓகே. சிஸ்டர் எஸ்தர் நிஷா அவங்க தான் வந்திருக்காங்க. வாங்க எஸ்தர் நிஷா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். தொடர்ந்து வந்து நீங்க பாடல் பாடி உங்க நம்ம சேனல்ல வரும்பொழுது உங்களுடைய வியூஸும் சரி உங்களுடைய லைக்ஸும் வந்து எல்லாரோட அதிகமா இருக்கு. எப்படி? அது எனக்கே தெரியலண்ணா. எல்லாம் ஆபிரகாம் என்ன சொன்னான்னா, இருங்க நான் சொல்லிடுறேன். சரியா? ஆபிரகாம் என்ன சொன்னான்னா, இவங்க வந்து எல்லார்கிட்டயும் போய் வாண்டடா போய் மொபைல் வாங்கி அவங்க வந்து வியூஸ் ஏத்துறாங்க, லைக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது உண்மையா? இல்ல நான் அப்படி சொல்லியிருப்பேனா? கிட்ட பேசுறது இப்போ நம்ம நேயர்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க. லைக்ஸ் கமெண்ட்லாம் அதிகமாக வருதுன்னா நான் யாருக்கும் எப்பவும் போல தான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் சொன்னேன். ஒரு 1 hour இல்லை 2 hours இல்லை மறுநாள் காலையில் பார்க்கும்போது அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அது எப்படின்னே தெரியல, எல்லாம் ஆண்டவருடைய கிருபை தான். அதை பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அப்படியே ஸ்டாப் ஆகிடுவேன். சரி, நம்ம சேனல்ல நீங்க எவ்வளவு நல்லா பாக்குறீங்க சிஸ்டர்? ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறேன் நான், 2013 ஆன்வர்ட்ஸ். வாவ். அப்போ வந்து நீங்க வந்து பழைய காலர் இல்ல?
ரொம்ப நாளா நீங்க வந்து ரொம்ப சேனல் நாளா சேனல் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு இந்த ஆமாண்ணா. ப்ரோக்ராம் வந்து நம்ம வழங்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரணும்னு இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா இல்லைண்ணா. இல்லல்ல. அனௌன்ஸ் பண்ணும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சரி, ஓகே. தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன் எல்லாம் வந்து இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசையா இருக்கு. சரி, அட்லீஸ்ட் ஃபைனல்ஸ் ஆவது நம்ம ஸ்டுடியோல வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கால் பண்ணும்போது நீங்க இன்ட்ரெஸ்டடா எல்லாமே வந்து வரேன்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய அந்த ஆர்வம் தான் எங்களுக்கு இன்னும் அடுத்த சீசன் வந்து பண்றதுக்கான ஒரு தூண்டுதலா இருக்கு. சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இன்னும் நல்லா பாடு அப்படி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? கண்டிப்பா நான் பர்சனலாக கூட வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நல்லா பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் நல்லா பண்ணு, எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. நீங்க எங்க இருந்து வரீங்க? விழுப்புரம். விழுப்புரத்துல இருந்தா? வாவ், சூப்பர் சூப்பர். ரொம்ப ரொம்ப தூரத்துல ரொம்ப இருந்து சந்தோஷம். வந்திருக்காங்க. பாருங்க, விழுப்புரத்துல இருந்து நம்ம லைவா இங்க வந்து பண்ணணும்னு சொன்னோடனே இங்க வந்திருக்கிறாங்க. என்ன பாடல் செலக்ட் பண்ணிருக்கிறீங்க? உங்களுடைய பாடல்கள் எல்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்குமே டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நீங்க இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? இன்னைக்கு வந்து ஜான் ஜெபராஜ் அண்ணாவோட சாங், அலியா சாங், நம்பிக்கையுடைய அடா, அடா, சிறைகள். அடா, ஓகே, அடா, ஓகே, அடா. ஓகே. அப்ப பிச்சு உதற போகுது. ஆமா. ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டுடியோ எல்லா செவத்தையும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ. நம்ம ஓகே, ஓகே. எதிர்பார்த்த என்னடா எல்லாம் ஒரு கர்நாடிக் சாங்காவே பயங்கர கஷ்டமான பாட்டாவே போதே, ஜாலியா யாராவது பாடுவாங்களான்னு எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க இந்த பாட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்க நாங்க எதிர்பார்க்கல. ஆமா. நீங்களும் ஒரு கர்நாடிக் சாங் அல்லது கொஞ்சம் மெலோடிஸா நீங்க எடுத்துட்டு வருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா சூப்பர், நீங்க ஒரு ஜாலியான சாங் செலக்ட் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்க வின் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். தேங்க்யூண்ணா. ஓகே, காட் பிளஸ் யூ சிஸ்டர். தேங்க்யூண்ணா. கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்டு நல்வார்த்தை நிறைவேற்றினார். கலியா 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 அரணுக்கு திரும்புவோம்.
வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே, நம்ம தொடர்ந்து நிறைய பாடல்கள் பார்த்துட்டே வரும். ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆமா, சரியா? ஒவ்வொரு பாட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அழகா பாடுறாங்க. ஆமா, நம்ம அவங்க ஆடியோ அதுவும் ரெக்கார்ட் பண்ணி இல்லாம நம்ம மியூசிக் டீம் வேற இன்னைக்கு ரொம்ப ஃபயரா இருக்காங்க வேற இன்னைக்கு. இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மியூசிக்கை நீ வாசிக்கல. மியூசிக் டீம் வந்து ரொம்ப அதாவது ஃபயர் இன்னைக்கு. கீபோர்ட்ல எத்தனை கீஸ் இருக்குன்னு எண்ணி இருக்கிறா இது வரைக்கும். இன்னைக்கு தான் ப்ளே பண்றதை நேரடியா பாக்குறான். சரி, பிரம்மச்சி போயிருக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இனிமே வந்து அவன் இருக்கிற கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதாவது என் கீபோர்ட்ல பர்டிகுலரா ஒரு 5 கீ மட்டும் தேஞ்சி போயிருக்கு. ஏன்னா அதை மட்டும் தான் நான் வாசிப்பேன், வேற வாசிக்க மாட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கர்நாடிக் சாங்காவே கேட்டுட்டு வந்தோமா. ஆமா, திடீர்னு ஒரு ஜாலியான பாட்டு எஸ்தர் நிஷா அவங்க வந்து பயங்கரமா பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. நீ ஆமா, சொன்ன அதே ரொம்ப dialogue தான். சூப்பரா இருந்துச்சு. என் பெடல் பத்திரமா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், சைக்கிள் அப்படியே தான் இருக்கு. ஆமா. சரியா? சரி, ரொம்ப நல்லா பாடி இருக்கிறாங்க. சரி, இப்போ பாடி இருக்கிறவங்களோட பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு மறக்காம அவங்களுக்கு லைக் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் அவங்கள வந்து அடுத்தடுத்த ரவுண்டுக்கு கொண்டு வந்து இப்போ ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கிறோம். ஃபைனல்ஸ்ல வின் பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ண போகுது. ஆமா, அப்படிதானே? ஆமா, நீங்க உடனே லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்க சப்போர்ட்டை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதனால இந்த ஃபைனல்ஸ்ல யார் வின் பண்ண போறாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது. பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்களுக்கு தான் தெரியும். சரி, அடுத்ததா இன்னைக்கு வந்து நம்ம ஷோக்கு லைவ்ல வந்து பாட வந்திருக்கிறாங்க. யார் அவங்க? சிஸ்டர் பிரியங்கா. ஓகே, இவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்டே பயங்கரமா கர்நாடிக்ல பாடி அமைச்சிருந்தாங்க. அடுத்தடுத்து பாடல்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ என்ன பாடல் பாட போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். கேட்கலாமா? அவங்கள இப்போ நம்ம செட்டுக்குள்ள வர வைக்க போறோம். வர வச்சு வாங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். சரி, ஓகே. இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க பாக்குறீங்களா? டிவில பாக்குறீங்களா? பாக்குறேங்க பிரதர். பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க ஒரு போட்டியாளரா வந்து இந்த ஷோ கொஞ்சம் பின்னாடி வந்து நல்லா இருக்கும். எனக்கு கழுத்து வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. சரி, Okay. இல்லை, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஒரு போட்டியாளரா இந்த ப்ரோக்ராம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ப்ரோக்ராம் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? சிலது இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் பாடுறதை பார்ப்பாங்கல்ல, பார்க்குறவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? எனக்கு இந்த சேனல் வந்து இப்போ தான் தெரியும். ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது தான் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எனக்கு தெரிஞ்சது. இது மூலிமா வந்து என்னென்னா, நிறைய பேர் பாடணும்னு ஆசையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. இது எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. கண்டிப்பாக சிஸ்டர். ஏன் அப்படின்னா, நான்லாம் பாடும்போது கூட ஒரு சில பேர் வந்து என்னடா கழுத மாதிரி பாடுறேன், நல்லா இல்லை நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பாடல் எழுத ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு. இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு நான் பாடுறேன், உங்களை மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு சுமாராவது பாடுறேன். ஆனால் இந்த பையன் வந்து எப்போ பார்த்தாலும் யாருக்கெல்லாம் பே பண்ணிக்கிறீங்க கேட்டுகிட்டே இருக்கிறான். நீங்கள் போகும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு போங்க, பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். சரிங்க சிஸ்டர். எங்கேருந்து வரீங்க? நான் வந்துட்டு நேட்டிவ் கோயம்புத்தூர் பிரதர். ஓகே, பட் நாங்கள் இங்கே திருச்சியிலேருந்து நான் வரேன். வாவ், ஓகே. திருச்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. இதோ இருக்கிற ஆவடியிலிருந்து வர மாட்டான் கூப்பிட்டா, பாத்தியா? அப்போ வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து பாடலை அதாவது நேசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பிடித்தமான பாடகர் அப்படின்னா, அதாவது யாருடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹேமாஜான். சூப்பர் சூப்பர். ஓகே, அவங்களுடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்பீங்க போல, அப்படிதானே? ஏன்னா இவங்க பாடுறது எல்லாமே பழைய பாட்டு தான். இல்லை, ரொம்ப என்னன்னா நானே கேட்கும்போது எனக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டு கொடுத்தா நான் பாட மாட்டேன், ஓடுவேன். எனக்கு வந்து எப்படின்னா, இப்படிலாம் பாட்டு இருக்கா கிறிஸ்டின்ல அப்படின்னு எனக்கு தோணும். சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தரீங்க, இந்த லைவ் கொடுக்குறீங்க. சரி, ஓகே. நீங்கள் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீ பண்ணுவியா? கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, ஆல் த பெஸ்ட். என்ன பாடல் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லவே இல்லை. ஜீவனாம் இந்த இயேசுவே. அப்படியா? சரி, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து கேட்குறோம். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டு? தெரியாது. தெரியாதுல? அப்போ வந்துருக்கு போயிடலாம். சரி சிஸ்டர், ஆல் த பெஸ்ட், நல்லா பாடுங்க. ஜீவனாம் இந்த இயேசுவே, ஜீவனீந்த நீர் காத்திரே. ஜீவனாம் இந்த இயேசுவே, ஜீவனீந்த நீர் காத்திரே. கல
எனக்குள் நாதனாய் வாழும் ஜீவனாம் இந்தன் இயேசுவே, ஜீவனீந்து நீர் காத்தீரே. இயேசுநாயகா சத்யரூபனே, சுகம் கொடுப்பவனே ஸ்நேகிதா. இயேசுநாயகா சத்யரூபனே, சுகம் கொடுப்பவனே ஸ்நேகிதா. கடலலைகளில் அலையுமென் தோணி, கரையிலேற்றணுமே தெய்வமே. கடலலைகளில் அலையுமென் தோணி, கரையிலேற்றணுமே தெய்வமே. நான் இன்று கேட்கின்றேன் ஆசையோடு நாதா, ஜீவனாம் இந்தன் இயேசுவே, ஜீவனீந்து நீர் காத்தீரே. கலங்கும் ஆத்மாவில் தென்றல் வீசவே, நிழலைப் போல எந்தன் கூட நீ வருவதடியேனின் புண்ணியமே. ஜீவனாம் இந்தன் இயேசுவே, ஜீவனீந்து நீர் காத்தீரே. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 360 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே. நம்ம மியூசிக் டீம் வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா. போறப்ப பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பா. 2 வாட்டி சொல்லிட்டேன் இதோட. சரி ஓகே. சிஸ்டர் பிரியங்கா திருச்சியில இருந்து வந்து சும்மா அப்படியே எல்லாரையும் மெய் மறந்து உட்கார நல்ல வச்சுட்டாங்க. கர்நாடிக் சாங் அது, ரொம்ப சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா பாடாங்க. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் படபடப்பாவே இருந்தாங்க. ஆனா பார்த்தா பயங்கரமா பிச்சு உதறிட்டு போயிட்டாங்க. ஆமா. சரியா? சரி, இப்போ வந்து இந்த ஃபைனல்ஸ்ல அடுத்ததா ஒருத்தர் வந்து சேனலுக்கு வந்திருக்காங்க, பாடுறதுக்கு நான் வந்திருக்காங்க. யாருன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? ஆமா. யாரு? எப்படி அவங்களோட உண்மையான பேர் சொல்லணுமா இல்ல? உண்மையான பேர் சொன்னா யாருக்குமே தெரியாது தம்பி. ஓ, ஆமா, அவங்களுக்கு சேனல்ல வச்ச பேரை சொல்லு. அனில். இரு 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 இரு. ஐயோ, ஆன் ஸ்டார்ட் பண்றேன், டக்குன்னு சொல்லிடலாம். அதாவது சேனல்ல வச்ச பேரு பல பேர், ஓகே, நிறைய பேர் இருக்குது. ஒரு லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கேன், டைரியில வந்து இடமே பத்தாது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேரை வழங்கிக்கிட்டு இருக்கிற நம்ம டூடோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஓகே, யாரும் தெரியும். அப்போ எதனா கிண்டல் பண்ணா டூடு கிட்ட மாட்டிப்போம், பாத்துக்கோங்க. ஆல்ரெடி ஜனங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஓ, இவ்வளோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையா? சரி சரி, கூப்பிட்டுலாமா அவங்கள? டக்குனு கூப்பிட்டுலாம். மிஸ்டர் அனில் குட்டி. பாத்தீங்களா? சரி, சிஸ்டர் அனில் குட்டி. இல்ல, நான் மிஸ்டர் தான் சொல்ல, சிஸ்டர்னு வந்துச்சு. சரி ஓகே. அனில் வாங்கம்மா. வாங்க அனில். எப்படி இருக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். பிரைஸ் லார்ட். மைக் கிட்ட வச்சு பேசுங்க. சரி ஓகே. அனில் வேணாம், ஜெபஸ்டினா. எது பிடிக்குது உனக்கு? அனில். அனில் தான் பிடிக்குதா? ஓகே, பாருப்பா, ஒவ்வொருத்தருக்கு வந்து பட்டப்பேர் வச்சா டென்ஷன் ஆவாங்க. இங்க பார்த்தா அனில் தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே. அனில்ன்ற பேர் தான் உங்க ஏரியாலயே கூப்பிடுறாங்க இப்ப. இல்ல, எல்லாருக்குமே வந்து சொல்லியாச்சு என் பேர் இனிமேட் அனில். அனில் இல்ல கூடிய சீக்கிரத்துல பர்த் சர்டிபிகேட் ரேஷன் கார்டுல மாத்திடுவீங்க. இல்ல பர்த் சர்டிபிகேட் சேஞ்ச் பண்ணிடலாம்னு ஓகே, சொல்லிட்டு. சரி சூப்பர். அப்ப வந்து அனில் அப்படிங்கிற பேர்ல ஆதார் கார்டு கூட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்காக 24 பக்கத்துல உட்கார்ந்து எழுதி எடுத்து வந்திருக்காரு தெரியுமா? உன்னை இங்க நிக்க வச்சு என்ன கேட்கணும்னு தெரியல. சரி ஓகே. அத Start கேள்விலாம் வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்றாரு, பாத்துக்கோ. இந்த நிகழ்ச்சி, இந்த ஸ்டார் சிங்கர் நம்ம சேனல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இரு, ரொம்ப நேரம் சொல்லுவியா? குறுக்க பேசாத. இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சேனல்ல வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களா?
கண்டிப்பாக ஒரு வெயிட்டிங்கோட தான் இருந்தேன். ஏன்னா வந்து நிறைய இதில் வந்து காம்படிஷன் நடத்தும் போது வந்து நம்ம சேனல்லையும் நடத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அது கேட்டு அது கண்டக்ட் பண்ணிடுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து அடுத்தடுத்த ரவுண்ட் எல்லாமே வந்து நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அமிச்சிங்க. ஒரு சில பேருக்கு வந்து மியூசிக் பயங்கரமான மியூசிக்லாம் பண்ணி அமைச்சிருந்தாங்க இரு பார்த்துருந்தேன். தம்பி, இருங்க நான் நான் அந்த பேசுற தம்பி. அந்த அதுக்கு இசையமைச்சர் வந்து இப்போ அவரை பற்றி கொஞ்சம் நல்லா பேசுகிறேன். நீ ஒன்றும் பேசவானா? சரி, அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணி அனுப்ப முடியாத சூழ்நிலை. இந்த ஃபைனல்ஸ் வந்து ஸ்டுடியோவில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? எப்படா ஃபைனல் கூப்பிடுவாங்கன்னு இருந்தது. எப்படா கூப்பிடுவானுங்க? இவனுக்கு கூப்பிடுவானுங்களா கூப்பிட மாட்டானுங்களா இல்லை ஃபைனான்ஸ் இருக்கா எப்போ இல்லையா? கூப்பிட்டாலும் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டோன்னு ஒரு ஐடியாவில் தான் ஓகே, வந்தேன். சூப்பர். சரி, அடுத்தது வந்து உங்களுடைய பாடல் வந்து நம்ம டிவியில் வரும்போதோ அல்லது யூடியூப்பில் பார்க்கும்போதோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? என் காலேஜ் சர்க்கிளில் கூட இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபைனல் கூட நல்லா விஷ் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க என்ன. சூப்பர். நீங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் வந்து நல்ல ஒரு பயங்கரமான பாடலை வந்து செலக்ட் பண்ணி பாடிருக்கிறீங்க. இந்த ரவுண்டில் என்ன பாட்டு பாட வந்திருக்கிறீங்க? லேசான காரியம். அவ்வளோ லேஸா வின் பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கு போல, அப்படிதானே? கண்டிப்பா இந்த ஃபைனல்ஸ் வின் பண்றது லேசான காரியம். யாருக்கு? அனிலுக்கு. எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டமா பாடினாலும் சரி, எனக்கு அது லேசான காரியம் அப்படின்னு வந்து சவால் விடுற மாதிரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க. பாட்டுலயே சொல்லிட்டாங்க, அப்படிதானே? சரி, ஓகே. நீங்க வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். சூப்பரா பாடி கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அண்ணா. ஓகே, தேங்க்யூ. லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பது லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதரை படைப்பதும் லேசான காரியம் மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம் மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் கூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம் கூழாங்கலாலே கோலியாத் வீழ்ந்ததும் லேசான காரியம் ஆழ்கடல் மீனுக்கு வரிப்பணம் பெறுவதும் லேசான காரியம் ஆழ்கடல் மீனுக்கு அடைக்கலம் பெறுவதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான
எதுவும் லேசான காரியம். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. எவ்வளோ கொடுத்தீங்க? இந்த பாட்டு வாசிங்கடான்னு சொல்லி எவ்வளோ கொடுத்தீங்க? எனக்கு தெரியும் தம்பி, அடுத்த உன்னுடைய கொஸ்டின் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு இல்ல, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தானுங்க. திடீர்னு உங்க பாட்டை காமிச்சு இந்த மாதிரி வாசிக்கடா அப்படின்னு தானே சொன்னீங்க. இல்ல, அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு பிடிச்சிருக்கிறதுனால வாசிக்கிறாங்க. ஆஹா, இல்ல. பாத்தீங்களா? ஐயையோ. இல்லன்னு எங்க இருந்தோ வந்துருச்சு வாய்ஸ். சவுண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வேணாம், இருந்தே நம்ம தெரிஞ்சிருச்சு நீங்க காசு கொடுத்து தான் வாசிக்க வச்சுக்கணும். வேணாம். சரி. நேரா சரி, இப்போ ஆடியன்ஸை கேட்குறேன் பாருங்க. காசு கொடுத்து தான் வந்து இவரு மியூசிஷியன்ஸ் இப்போ வாசிக்க வச்சாரா? பாத்தீங்களா எவ்வளோ ஆமா வந்துச்சு பாருங்க. உனக்கு விரோதம் ஆயுதங்கள் வாய்க்காம போகட்டும். வாய்க்காம இல்ல, எத்தனை பரவாயில்ல, எத்தனை பேர் எனக்கு எதிர நின்னாலும் ஆண்டவர் என் கூட இந்த இருக்கிற லைவ்ல வந்து கமெண்ட் போடுவாங்க பாருங்க. சரி பரவாயில்ல, என்ன கமெண்ட் வேணா போடட்டும். வாசிச்சவங்களுக்கு தெரியாது, அதான் எப்படி விரும்பி வாசிச்சாங்க. அப்போ ஒழுங்கா நீங்களே பேமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. சரி ஓகே, வந்து தொடர்ந்து பயங்கரமா டஃப் கொடுக்குற மாதிரி தான் ஒவ்வொரு பாட்டா பாடுறாங்க. ஆமா, நம்ம எல்லாம் பாடுறதே வேஸ்ட். ஆமா, அப்படிதானே? ஏன்னா எல்லாமே நான் பாடல, சூப்பரா- என்ன கேட்காதீங்க. தப்பா சொல்லிட்டேன், நான் எல்லாம் பாடுறது நாளா நாங்கன்னு என்ன சேர்க்க கூடாது. உனக்கு வராது, வராது. நல்லாவே தெரியும். அதாவது எவ்வளவுதான் தோண்டுனாலும் சரி, உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வராது. வராது. சரி, அனில் எப்படி பாடுச்சு? ஜெபஸ்டினா ரொம்ப நல்லா பாடினாங்க. கண்டிப்பா ஜபஸ்டினா யாருக்கும் தெரியாது, அனில். அதனால நான் அனில்னு சொன்னேன். சரி ஓகே, வந்து சூப்பரா எல்லா ரவுண்ட்லயும் வந்து சூப்பரா கலக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் இவங்க தட்டிட்டு போயிடுவாங்களோ. நம்மளே சொல்லிடக்கூடாது. சரி, யார் வந்து அதிகமா ஓட்டிங் யார் வின் பண்றாங்களோ ஆமா. அவங்க தான் செலக்ட் ஆக போறாங்க. ஸோ அதனால வந்து இப்பவே உங்க மொபைல் எடுங்க, அவங்க பாடல் இப்பவே யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சரி, அடுத்ததா வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வந்து பாடுறதுக்காக வந்திருக்கிறாரு. யார் தெரியுமா அவரு? தெரியலையே, சொல்லிடுறீங்களா? நானே சொல்றேன், ஏன்னா நீ வந்து உன் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஆமா, என்ன நம்ம தெரியுமா? என்ன எழுதி கொடுக்கறதே நம்ம படிக்கிறோம். இல்ல, ஒழுங்கா எழுதி கொடுத்தாலும் நீ வேற மாதிரி படிக்கிறியா. அதனால அடுத்து யார் வந்திருக்கிறான்னா ஒரு கியூட்டான ஒரு தம்பி வந்திருக்கிறார். காட்சன் விபன் அவருடைய விபன். பேரு. அவங்க பேரை வந்து நீங்க தான் தப்பா சொல்லிட்டீங்க. நீ தான் வைபன் அப்படின்னு சொன்ன. சரி, சரி, காட்சன் விபன் அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, என்ன பாடல் பாட போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க பிரதர். ஓகே, என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா? படிக்கிறேன். எத்தனாவது படிக்கிறீங்க? 8th standard. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. எங்க இருந்து வரீங்க? மூலக்கடையில் மூலக்கடை. அவன் அட்ரஸ் கேட்டுருவான் அப்புறம். இல்ல, சரியா? தெரியாது. சரி ஓகே, மூலக்கடையில இருந்து வந்திருக்கிறீங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை. எதிர்பார்க்கல, ஏன்னா நிறைய பேர் பயங்கரமா பாடியெல்லாம் வீடியோ அமிச்சது பார்த்த உடனே நம்மலாம் செலக்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சா? ஆமாங்க. சரி, இப்போ ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கிறீங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்குங்க. செம ஹாப்பியா இருக்கு. ஆ. அப்ப ஜாலியா பாட போறீங்க. அப்ப நீங்க தான் ஃபைனல்ஸ் வின் பண்ண போறீங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. அது உனக்கு அந்த நம்பிக்கை வரணும், ஆ. சரியா? உன்னை நான் தான் பயமுறுத்துறாரு அவரு. வேற நான் எதுவும் தான் இல்ல. வின் பண்ணுவேன். சொல்லு. நான் தான் வின் பண்ணுவேன். சூப்பர். சரி, நீங்க பாடுறத வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, டிவில பாப்பாங்க. பார்ப்பாங்க அல்லது யூடியூப்ல பார்ப்பாங்க. ஆ. என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? நல்லா பாடுற, இன்னும் நல்லா பாடுன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது இல்ல நீ ரொம்ப மோசமா பாடுற அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நான் அதுக்கும் நல்லா பாடுறதுக்கும் நான் மோசமாக பாடுறதுக்கும் நடுவில் தான் சொல்லிக்கிறேன். ஓ, அப்படியும் ஏதோ இல்ல, ஏதோ சொல்லியிருக்காங்க. சுமாரா பாடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனல்ஸ் வின் பண்ணி ஒரு வேளை நீங்க பாடி அதை நம்ம சேனல்ல ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுவீங்க? பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. ஆமா. சரி, என்ன பாடல் பாட வந்திருக்கிறீங்க? போற்றுவோம் தேவனை. சூப்பர். எல்லாமே நல்ல ஒரு பழைய பாடல். இப்போ உங்க வயசுல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல என்ன பாட்டு இருக்கோ அதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த பழைய பாடலை செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன?
எங்கள் அப்பச்சி தான் சொன்னாங்க இந்த பாட்டு பாடுங்க. ஓகே, ஓகே ஓகே கலக்குங்க, நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க வாழ்த்துறோம். காட் bless you. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். சென்ற நாளினில் சுகமுடன் காத்த தேவனை ஸ்தோத்தரிப்போம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாம். தந்தேன் எந்தனை வந்தேன் பாதமே என்றும் சொந்தமாம். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. ஆவியுடன் உண்மையுடன் ஆராதிப்போம் இயேசுவை. போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். போற்றுவோம் தேவனை இன்றும் என்றுமாய். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நிறைய ரவுண்டை நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். ஆ. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் வந்து நிறைய வாட்டி வந்து ஏடி கடலை மிட்டாய் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆமா. இந்த ஃபைனல்ஸ்க்கு யாரு ஸ்பான்சர்? ஏடி கடலை மிட்டாய் தான். ஏன்னா இப்பதான் சாப்பிட்டேன். என்ன தெரியுமா, இப்படி ஒரு கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. கேட்ட உடனே திருன்னு முழிக்கலாம். ஏடி கடலை மிட்டாயே சொல்லிடலாம். இல்ல, இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்து ஆபிரகாம் ஆட்டு மந்தை தான் ஸ்பான்சர் பண்ணணும். என்ன ஸ்பான்சர்னாக்கா, இப்போ வந்து ஃபைனல்ஸ்ல மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சரி, எனக்கு இந்த ஸ்டுடியோல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஸ்பான்சர் வந்து ஆபிரகாம் தான். வருவேன் அடுத்த ஷோல இருந்து நானு. வரமாட்டேன். பிரியாணியும் கிரில்லா அடிக்கடி இவன் என்ன கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். அந்த கிரில்ல வந்து இன்னைக்கு சாப்பிட போறோம். ஓகேவா? சரி, பக்கவாத்தியம் பாத்தீங்களா, உடனே சைடுல போடுறான். சரி, நம்ம வந்து ப்ரோகிராம்குள்ள போயிடுவோம். லாஸ்டா இப்போ வந்து நம்ம காட்சன் விபன் சூப்பரா பாடினார்ல. ரொம்ப சின்ன நல்லா பையன் தான், பாடினாரு. ஆனா ரொம்ப அழகா வந்து சூப்பரா பாடி இருக்கிறாரு. ஒவ்வொரு பாட்டை கேட்கும் போதும் ஒருவேளை இவங்க தான் வின்னர்ஸா வருவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது நமக்குள்ளவே. சரியா? அவ்வளவு அழகா பாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படா அடுத்த ஆள் பாட போறாரு. உங்க மூஞ்சியே ரொம்ப நேரம் பார்த்துனுக்குறோம். ஃபைனல்ஸ் அப்படிதான் இருக்கும் தம்பி. ஏன்னா
நீ வந்து என்னன்னாக்கா ம். கரெக்டா எதையுமே வந்து கெஸ் பண்ணி பேச மாட்ற. சரி, நான் ஏதாவது இது நமக்குள்ள இருக்கட்டும். நான் ஏதாவது லீட் எடுப்பேனா அதுல ஏதாவது பாயிண்ட பிடிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, சரியா? சரி, ஓகே, சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே அழகா பாடிட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஒரு பிரதர் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஓகே. இரு நான் சொல்றேன். ம். ஒருவேளை இல்ல அவரு தெரியாது எனக்கு, நீங்க தான் பேர் சொல்லணும். அப்படியா? ஒருவேளை அவர் வந்து செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோயேன். ஓகே, அவர் உங்களுக்கு என்ன வாங்கி தரேன்னு சொன்னாரா? இருப்பா தம்பி, சொல்லி முடிக்கிற இருப்பா. சரி. அவர் ஒரு பாடல் நம்ம ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா ம். அவரை வந்து ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். சரி, அதை வச்சு நீ யார் அப்படிங்கறத நீ கண்டுபிடிப்ப. சரி. அதாவது முதல்ல வந்து ஒருத்தர் இந்த பேர்ல வந்து கலக்கிட்டு இருந்தாரு பயங்கரமா. ஓகே. சரியா? ம். அடுத்ததா இப்போ ஒருத்தர் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே. இப்போ அந்த லிஸ்ட்ல அடுத்ததா இவர் வந்துருவாரோன்ற ஒரு பயம் எனக்கு வந்துருச்சு. ஓகே. என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் அப்படின்னு வரும்போது அதை ஷார்ட்டா எப்படி சொல்லுவோம்? தெரியாது. ஜே 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 சொல்லுவோமா? இப்படிலாம் எனக்கு தெரியாதுண்ணா. சரி, இப்போ வந்து ஜே ஜே அப்படின்னா ம். பாக்குற எல்லாருமே பாரு அண்ணன் தாண்டா அப்படின்னு எல்லாமே நினைச்சிட்டு இருக்காங்க. யாருன்னா ஜான் ஜெபராஜ். ஆமா. இப்ப அவருக்கு அந்த பேர் வந்துருச்சு. சரி. இப்ப அடுத்து நம்ம செட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு பாத்தியா? அவர் பேரு? அவர் பேரு இப்படிதான் ஆரம்பிக்குது. ஓகே. அவரும் நல்லா வர்ஷிப் பண்றாரு. அவர் சரி. பாடுறதெல்லாம் பார்த்தா வர்ஷிப் ஸ்டைல்ல இருக்கு. ஓகே. அவர் செலக்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கேன், ஆ, ஜே ஜே அப்படின்னு தான் வரும். இப்பயாவது தெரியுதா யாருன்னு? தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு தெரியாது, எழுதி கொடுத்தா படிப்பா. அப்படியே அதுதான் நான் சொல்றேனே, எழுதி கொடுத்து சரி, படிச்சு. ஓகே. இன்னைக்கு வந்து ஃபைனல்ஸ்குள்ள வந்திருக்கிற லிஸ்ட்ல ஜோயல் ஜெபராஜ் அவர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பாடல் பாட போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வரோம். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, ஓகே. இந்த ப்ரோகிராம் வந்து நீங்க பாக்குறீங்களா? பார்க்குறேன் ப்ரோ. ஓகே, உங்க வீட்ல சேனல் வருதா? யூடியூப்ல பார்ப்போம். யூடியூப்ல பாப்பீங்க. யூடியூப்ல என்னென்ன ப்ரோகிராம் எல்லாம் சேனல்ல வர ப்ரோகிராம் பாப்பீங்க? நாங்கள் இந்த 316 சேனலில் சிங்கிங் காம்படிஷன் போவோம். அப்புறம் பிளெஸ்ஸி ஆங்கர் பண்ணுற ஷோ பார்ப்போம். ஓகே. பிளஸ்ஸி ஆங்கர் பண்ற ஷோ மட்டும் பாப்பீங்க. ஓகே. சரி, ஓகே. உங்களுடைய கருத்துக்கள், அதாவது இந்த ப்ரோகிராம் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் நீங்க பதிவு பண்ணலாம். இந்த ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து பிரயோஜனமா இருக்கு, அல்லது இந்த மாதிரி நீங்க ஃபைனல்ஸ்குள்ள வருவீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியமாக இல்லை. நான் சும்மா தான் பிளெஸ்ஸி சொன்னேன். என்கிட்ட காம்படிஷன் வருதுன்னா பண்ணுங்க சொல்லியிருந்தா. சரி, சும்மா பாடலாம், சர்ச்சில் சும்மா வர்ஷிப் பண்ணுவோம், சும்மா பாடலாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் மைக்கில் பாடுறேன். எப்படின்னா சிங்கிளாக பாடுறேன், எப்பவுமே கொயரோட பாடுவேன். அதான் கொஞ்சம். ஓ, கொயர்ல இருந்து இப்போ நீங்க தனியா பாடி இருக்கீங்க. பாட சூப்பர். அப்போ வந்து நீங்க எடுத்திருக்கிற முயற்சி வந்து இந்த சேனல் 316 வந்து இந்த அளவுக்கு உங்களை வந்து ஊக்குவிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஃபைனல்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. உங்க சரௌண்டிங் படிக்கிறீங்களா, ஒர்க் பண்றீங்களா? ஒர்க் பண்றீங்களா? சரி, உங்க ஆஃபீஸ்ல எல்லாம் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருப்பீங்களா உங்களுடைய வீடியோக்களை? அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்க உங்களை? நீ பாடுவாங்க கேட்டாங்க ஃபர்ஸ்ட். ஓகே. எல்லாரையும் பார்த்து கேட்குற கேள்வி இதுதான், உனக்கு பாட வராது, பாடுவியா? சரி, உங்களே அப்படி கேட்டாங்களா? சரி, ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வேற எதுவும் இல்லை. வேற எதுவும் இல்லை. நல்லா பாடுறீங்க, இல்லை சுமாரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்களா? சொல்கிறாங்க. வாய்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் ஐபிஎஸ்லாம் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். சரி, ஓகே. கிட்டத்தட்ட 230 பேருக்கு மேலே வந்து வீடியோ அமிச்சு ஒவ்வொரு ரவுண்டை தாண்டி இப்போ கடைசியாக வந்து ஃபைனல்ஸ்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ என்ன பாட்டு பாட போகிறீங்க? அழகான கண்கள். அழகான கண்கள் என்னை கண்டதாலே இந்த ஃபைனல்ஸ்குள்ளே நான் வந்து விட்டேன் அப்படின்னு பாட போகிறீங்களா? சரி, ஓகே, நல்லா கலக்குங்க. எங்கேருந்து வரீங்க பிரதர்? எம்ஜிஆர் நகர். ஓ, அப்போ நீங்கள் வந்து ஸ்டுடியோ பக்கத்துலேயே இருக்கிறீங்க. ஆமாம். அடா 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 அடா. நிறைய பேர் வந்து ரொம்ப லாங்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க, நீங்க பக்கத்துல இருந்தே வந்திருக்கிறீங்க. சரி, ஆகினால வந்து சூப்பரா பாடி கலக்குங்க. நீங்க வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை
நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. சரி, ஓகே. இந்த ஷோ வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு எங்களுக்குள்ள. என்னன்னா, எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது, இது ஃபைனல்ஸ் வரைக்கும் எப்படி கொண்டு போக போறோம் அப்படின்ற சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஃபுல் லாக்டவுன். ஆமா, சரியா? இப்போ இந்த லாக்டவுன்ல வந்து யாருமே வந்து இங்கே பாட முடியாது. சரி, எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி அடுத்தடுத்த ரவுண்டை நம்ம கடந்து வந்துட்டோம். ஆமா. சரி, ஃபைனல்ஸ் ஆவது கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஓரளவுக்கு இல்ல, அதாவது நம்ம ஸ்டுடியோல வச்சு நம்ம அந்த ஷோ வந்து பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து எல்லாருமே வந்து இங்க நம்ம ஒரே இப்போ ஒரு திருவிழா மாதிரி இருக்குது இந்த இடம். நம்ம செட்டு எப்படி இருக்குதுன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க இங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து பாடி இருக்கிறாங்க. சரி, அடுத்ததா வந்து இப்ப நம்ம செட்ல ஒருத்தர் பாட வந்திருக்கிறாரு. இந்த செட்டுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பேர் பொருத்தம் இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செட்டு அப்படின்னாவே இவரு அதுல பொருந்திடுவார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஆங்கரிங் பண்ணிருக்காரு. ஓகே. இப்போ எனக்கு சமீபத்துல தான் தெரியும். எனக்கும் இப்ப நீங்க சொல்லி தான் தெரியும். அப்படியா? சரி, நம்ம சேனல் ஆங்கரிங் பண்ணிருக்காங்க. அவருடைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஷோக்காக எடுத்த மாதிரி இருக்காது. ஆல்ரெடி ஏதோ கவர் சாங் எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு. ஆமா ஆமா, அதை நம்ம இப்போ கட் பண்ணி அனுப்புறாரோ அப்படின்னு எனக்கும் டவுட் இருந்துச்சு. சரியா? அப்புறமா தான் கேள்வி போடும் போது அவர் இதுக்காகவே வந்து நம்ம அண்ணன் சொன்னாரு, இதுக்காகவே அவர் வந்து மெனக்கிட்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபைனல்ஸுக்கு வர்றதுக்கு அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். சரி, பிரம்மாண்டம் அப்படின்னா அவரை சொல்லலாம். ஓகேவா? சரி, யார் அவரு? நீங்க தான் சொல்லணும். அவரை தெரியாது. பாருங்க, இவ்வளவு நாளா பிட்டு பேப்பரை வச்சே ஏமாத்திட்டு வந்துட்டான். ஆமா, இவனை எக்ஸாம் எழுத விட்டோம்னு வச்சுங்களேன், புக்கு கொடுத்தாதான் எழுதுவான். அவங்களுக்கு தெரியும் என்னன்னா இவன் ஃபுல் ஷோ எல்லாரும் பேரும் இவன் தான் படிச்சான் அப்படின்னு தெரியும். சரி, ஓகே, நீங்களே சொல்லிடுங்க. நம்மளே சொல்லிடலாமா? ஆமா. சரி, பிரதர் மோகன்தாஸ் அவருக்கு தான் வந்திருக்கிறாங்க. மோகன் ராஜ் அவருடைய பேரு. தப்பா சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? மோகன் ராஜ் இல்ல, நீ ஞாபகம் வச்சிருக்கிறியா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ண. சரி சரி, பிரதர் மோகன் ராஜ் வந்திருக்கிறாங்க, நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறாங்க. இங்க இருந்து அவருடைய ஃபைனல்ஸ் ஆன அந்த பாடலை பாடுறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க பிரதர்.
பிரைஸ் தி லார்ட். பிரதர் பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் வணக்கம். ஓகே, பரவாயில்ல, யாரும் சொல்லாததை நீங்க சொல்லிட்டீங்க. வழக்க தோஷம் பிரதர். அப்படியா? சரி, ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க மீண்டுமா சேனலுக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களுடைய அந்த அனுபவம்? சொல்கிற மாதிரி சொல்லணும்னா தாய் வீட்டுக்கு வந்த ஒரு ஃபீலிங் தான். வாவ், சூப்பர். சரி, நீங்க வந்து தொடர்ந்து முதல் ரவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 230 பேர்ல இப்போ கடைசியாக ஃபைனல்ஸில் செலக்ட் ஆகிருக்கிற லிஸ்ட்டில் உங்கள் பேரும் வந்திருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? உண்மையை சொல்லணும்னா 9 பேர் வந்த பிறகு நெட்டெல்லாம் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் நைஸாக பெட்ரூமில் போயிட்டு நான் மட்டும் சவுண்டு வச்சு 10வது ஆள் நம்மளா இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு டவுட்டோடு இருக்கும்போது நீங்கள் நிறைய கியூரியாசிட்டியோட சொன்னீங்க. அப்பா எப்படியோ வந்துட்டோம், நம்மளும் ஒரு சிங்கர் தானா அப்படின்ற ஒரு ஃபீல். சரி, ஓகே. இல்லை, உங்களுடைய வீடியோக்கள் பார்க்கும்போது அந்த வீடியோவோட குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து நல்லா செட்டெல்லாம் நீங்கள் பயங்கரமாக பேக்ரவுண்டெல்லாம் போட்டு அழகாக நீங்கள் வந்து வீடியோ கொடுக்குறீங்க. சரி, நீங்கள் ஃபைனல்ஸ் எந்த மாதிரி பிளான் வச்சுருந்தீங்க? இப்படி லைவ்ல எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? எனக்கு தெரியாது, அதனால தான் நான் வீடியோவும் அனுப்பி வச்சுருந்தேன் உங்களுக்கு. அப்படியா? சரி, ஓகே, சூப்பர். நீங்கள் உங்களுடைய வீடியோக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலியில் பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் ஆனால் கரெக்டான இடத்துல ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க எல்லாரும். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நினச்சேன், ஃபைனல் வருவோம்னு நினச்சேன். பட் ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, கிருபை இருக்குது. கன்ஃபார்மாக நம்ம ஃபைனலில் வந்து இங்கே வருமானு தெரியல, நான் நினச்சது வேற. ஃபைனலில் வந்து மேலே ஒரு 4-5 பேரில் நிற்போன்னு பார்த்தோம். எப்படியோ அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சுன்ற ஒரு சந்தோஷம். ஆன்லைன்லேயே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், அது நடந்திருக்கு. சரி, ஓகே. நல்லா பாடி, நல்லா சூப்பராக பாடி எங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் அனுப்புனீங்க. சரி, லைவ்ல உங்களுடைய வாய்ஸை நாங்கள் கேட்க போகிறோம். நீங்கள் பாடுறதை நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜனங்களும் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய பாடலை என்ன பாடல் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க? பிரதர், ஒரு நான் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிறவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. நான் வந்து ரட்சிக்கப்பட்டு நான் பாவமான விஷயங்கள் நிறைய விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது நிமித்தம் அதுலேருந்து மீண்டு இப்போ வந்திருக்கேன். ஸோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாட்டை நான் கரெக்டாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். அதே பாடலை மறுபடியும் இப்போ நம்ம சேனல் 360 என்னுடைய கர்த்தர் எனக்கு கிருபையா தந்த பாட தான் இப்போ நான் பாட போகிறேன். உங்களோட ஓன் சாங்? ஆமாம், சொந்த பாடலை பாட போகிறீங்க. வாவ், சூப்பர். மெயினாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது எதுலேருந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால், நம்ம டூடு ஷோ பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து வாங்க பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக பாடுறாங்க. அந்த பாடலெல்லாம் கேட்கும்போது தான் சரி, நம்ம ஒரு சிங்கிங் காம்படிஷன் வச்சோம் அப்படின்னா இப்படி எல்லாம் மறைவாக நிறைய பேர் பாத்ரூம் சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மறைவாக நிறைய பேர் பாடுவாங்க, வெளியே யாருக்குமே தெரியாது. அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சியில் தான் வந்து இதை ஆரம்பித்து இந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹாப்பி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான்? கண்டிப்பாக இருக்குங்க பிரதர். ஹாப்பின்னு சொல்கிறத விட நீங்கள் பிரம்மாண்டம் சொல்கிறீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் தான் அந்த பிரம்மாண்டத்துக்கான ஒரு வார்த்தை முழுக்க எனக்கே தெரியாது. நான் இது மாதிரி நின்று பாடிட்டு போயிட்டேன். எடிட்டிங் ஆகி வரும்போது தான் எனக்கு தெரியும் இந்த பக்கம் ஒரு கேமரா, அந்த பக்கம் ஒரு கேமராலாம் வச்சுருக்காங்க. ஸோ முழுக்க சபையார்களை சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மெயினாக நான் ஒருவேளை வின் பண்ணேன்னா அவங்கள தான் நான் மெயினாக சொல்லுவேன். என் பாட்டோட அதாவது ஒரு விஷயம் வந்து பிரம்மாண்டமாக காமிச்ச பிறகு அந்த சாங்கும் சாதாரணமாக தெரியாமல் நல்லா தெரிஞ்சுது. வெறும் பாடலாக இல்லாமல் மியூசிக்கும் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக வாசித்தார். என்னுடைய சொந்த பாடலுக்கும் அதே தம்பியை தான் நான் வந்து இப்போ இதுக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய சாங் விடுறதுக்கு. ஸோ இந்த இது நிறைய பிளாட்ஃபார்மாக எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை தான் நான் சந்தோஷமாக அங்கே சொல்லுவேன். வெற்றின்றது வேண்டாம், என்னுடைய பாடல் நிறைய பேருக்கு தெரியணும். அது சேனல் 360 மூலியமாக இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் நான் விரும்புகிறேன். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த நம்ம சேனல் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு வந்து இந்த சான்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நானும் ஒரு சில டைமில் வந்து நல்லா ஏதாவது பாடணும், நம்முடைய பாடல் நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை கொண்டு போகிறதுக்கான எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் இல்லை. கஷ்டப்பட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நம்ம சேனல் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சேனலுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக நான் வாழ்த்தணும்னு இல்லை, கண்டிப்பாக சேனலுக்கு வந்து இன்னும் வந்து அவங்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸு நிறைய ஆத்துமாக்கள் இதில் சேரணும். நம்ம சேனல் எல்லா தொலைக்காட்சிகள், அதாவது இந்த பாக்ஸ்லாம் இருக்குல்ல, செட்டாப் பாக்ஸ், எல்லா பாக்ஸ்லேயும் தெரியும் போது இன்னும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். 4 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து ஆங்கர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல
சின்ன சின்ன குழந்தைங்களாம் கூட சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டில் வந்து நான் பாடுறேன் பாருங்கன்னும் போது டிசிசிஎல் பாக்ஸ் எந்த நம்பர்னு கேட்டு பார்க்குற அளவுக்கு எங்கள் வீட்டு எதிர்க்க இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குற அளவுக்கு வளரணும். நம்ம சேனல் ஒன்லி சேனலாக இல்லாமல் இன்னும் ஒரு சபை அந்த ரேஞ்சுக்கெல்லாம் மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் பிரதர். ஓகே, தேங்க்யூ, கண்டிப்பா, சூப்பர். கண்டிப்பா மாறும். அவன் பேச மாட்டான், அந்த பக்கம் திரும்பாதீங்க. ஆமா, என் பக்கம் வந்துடாதீங்க. நீங்க அங்கேயே 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஷோவை ரொம்ப அருமையாக வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர். சரி, நல்லா சூப்பரா பாடுங்க. உங்களுடைய சொந்த பாடலை நீங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க சேனல்ல. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. சரி, நல்லா கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏசப்பாவே எனக்கு உங்க அன்பு இருக்கு, அதை விட என்ன வேணும் எனக்கு அப்பா, அதை விட என்ன வேணும் எனக்கு. ஏசப்பாவே எனக்கு உங்க அன்பு இருக்கு, அதை விட என்ன வேணும் எனக்கு அப்பா, அதை விட என்ன வேணும் எனக்கு. சின்ன சின்ன தவறுகள் செய்தேன், வெட்கப்பட்டு தலை இங்கு குனிந்தேன். சின்ன சின்ன தவறுகள் செய்தேன், வெட்கப்பட்டு
பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 316 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. ஓகே, மியூசிக் டீம் வந்து இன்னைக்கு சூப்பரா அவங்க வந்து கண்டிப்பா போறப்ப உங்களுக்கு பிரியாணி கொடுக்கப்படும், தந்துருவாங்க. அந்த கடைசியா ஒரு குமுக்கு வந்துச்சு பாரு. ஆமா, பிரதர் கொஞ்சம் அதை ப்ளே பண்ணுங்க. அந்த லெக் பீஸ் கவலைப்படாத. எங்க ஊர்ல மாடு கட்டும் போது இந்த சவுண்டு தான் வரும். சரி, ஓகே. பிரதர் மோகன்ராஜ் சூப்பரா பாடி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இருக்கிற இடத்துலயே நம்ம பிரம்மாண்டமா நம்ம பண்ணி அனுப்பியிருக்கோம். ஆனா இப்படி ஒரு சேனல்லே வந்து ஒரு பயங்கரமான செட்ல அவருக்கும் ஒரு சந்தோஷம். இங்க வந்து நேரம் நம்ம எதிர்க்கலாம் பாடி, ஆமா, அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். சரி, எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணாங்க. வந்த எல்லாருமே வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அமிச்சாங்க. அந்த ஆடியோ எப்படி இருக்கோ இல்லை வீடியோ எப்படி இருக்கோ நமக்கு தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து சேனல்ல இருந்தே வந்து நம்ம எடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து சூப்பராகவே வந்திருக்கு. சரியா? சரி, அடுத்தது இன்னைக்கு வந்து ஒருத்தர் பாட வந்திருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? தெரியாது, நீங்களே சொல்லுங்க. தப்பா சொன்னா டக்குன்னு நான் சொல்லுவேன்ல, அதுக்காக. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் மாத்தி மாத்தி தெரிஞ்சிருச்சு எனக்கு. தெரிஞ்சிருச்சா? பாத்தீங்கன்னா லைக்ஸ் வியூஸ பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோன்னா பார்த்தா இவர் டாப்ல இருப்பாரு. அடுத்த நாள் பார்த்தா வேற ஒருத்தவங்க டாப்ல இருப்பாங்க. நீங்களே பார்த்து வியூஸ் ஏத்திட்டீங்க இல்ல? சரி, அது மாதிரி வந்து பயங்கரமான டஃப் கொடுக்கிற ஒரு போட்டியாளர் தான் வந்திருக்கிறாரு. ஓகே, பிரதர் ஜாஷ்வா. அவர் பாடுறது ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். வாங்க பிரதர். வாங்க பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஜாஷ்வா. எப்படி இங்கே வந்து லைவ் வந்து நம்ம ஸ்டுடியோவில் வந்து பண்ணுவோன்னு இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தீங்களா? இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. நீங்கள் வந்து சூப்பராகவே பாடுவீங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி, ஃபைனல்ஸில் வந்து நீங்கள் எல்லாருக்குமே டஃப் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியா? அது வந்து இவரா சொல்றது, அவங்க சொல்லல. தெரியல. இப்படியே உள்ளுக்குள்ள ஏதாச்சும் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. உங்களுடைய முதல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல ஒளிபரப்பாகும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ பார்த்தவங்களாம் என்ன சொன்னாங்க? நீ ஃபைனல்ஸ்க்கு போக மாட்டேன்னு அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதுவுமே சொல்ல. ஏதாவது நல்லா பாடுற அப்படின்னு ஏதாவது சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணாங்களா? முதல்ல என்னதுடா இதுன்னு கேட்டானுங்க. உன் சேனலாடான்னு கேட்டானுங்க. இல்லைடா, இது எனக்கு டிவி ஷோவில் ஒரு சிங்கிங் காம்படிஷன் நடக்குதுடா, அவங்க கண்டக்ட் பண்ணுறதுடா, நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்டா. சரி, ஏதோ ஒன்று சொல்கிறேன், உனக்கு லைக் போட்டு விடுறேன்னு போட்டு விட்டு போயிட்டாங்க. ஏதோ லைக் வாங்கிட்டான், வாங்கி வந்துட்டான். சரி, ஓகே. இது வந்து ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸில் வந்து நிறைய லைக் வாங்கினா தான் வின் பண்ண முடியும். சரியா? அப்போது உனக்கு வந்து லைக் கொடுக்கறதுக்குனே ஒரு டீம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்கல்ல. அப்போ உனக்கு லைக் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குது. சரியா? சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. இந்த போட்டியை பற்றி உன்னுடைய ஒப்பீனியன் என்ன? அதாவது இந்த போட்டி வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. உனக்கு எந்த அளவுக்கு இந்த பாடல் இந்த ப்ரோக்ராம் வந்து பிரயோஜனமாக இருக்குது? நான் வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல. நானாக வந்து இந்த பாட்டு வந்து பாட்டு கேட்டு நானே கற்றுக்கினேன். சூப்பர், உனக்கு தான் நான் சூப்பர் சொல்லிட்டேன்ல. ஓகே. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நான் எந்த சேனல்லையும் போய் பாடினதில்லை, எந்த வீடியோவும் எடுத்து பாடினதில்லை. முதல்ல இங்கே ஃபஸ்ட்டு வீடு வரும்போது ஃபஸ்ட்டு சேனல் 316 தான் வந்தது. ஃபஸ்ட்டு சேனல் 316 வந்தோடனே கொஞ்ச நாள் வந்ததுலேருந்து பார்த்துட்டோம். இனியோட நாங்கள் வந்து அந்த சேனல் பார்த்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் வந்து எந்த சேனல்லையும் நான் பாடினதில்லை. அப்புறம் ஸ்டார் சிங்கர் விளம்பரம் வந்தது. ஃபஸ்ட்டு வந்தோடனே நான் சொல்லிட்டேன், நான் இதில் பாட போகிறேன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆரம்பித்தது தான். சரி, ஓகே. நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்கள? லைவ் ஷோலெல்லாம் பேசியிருக்கீங்களா? ஆமாம், லைவ் ஷோவில் எல்லாமே பேசியிருக்கிறீங்களா? டூடு ஷோவில் பேசியிருக்கிறீங்க. சரி, வந்து இப்போது உங்கள் பாட்டுக்கு டூடு ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஆமாம். அப்படியா? சரி, கண்டிப்பாக வந்து உங்கள் சாங் நீங்கள் பாடுனதுக்கப்புறம் டூடு வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவார். சரியா? எப்படியாவது கமெண்ட் பண்ணுவார். அதுக்கு தனியாக செலவாகும், அதை சொல்லறா. உன்னோட யூடியூப்பில் உன்னோட யூடியூப்ல இல்லை, உன்னோட பாடலுக்கு கீழே டூடோட கமெண்ட் இருக்கும். சரியா? நீ எப்படி பாடி இருக்கிறேன்னு டூடு கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, என்ன பாடல் செலக்ட் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு பாஸ்டர் ரீகன் கோமஸோட சாங் தலைமுறை தலைமுறையாய். சூப்பரான பாடல். உங்களுக்கு வந்து சாங் செலெக்ஷன் எப்படி நீங்களே சூஸ் பண்ணுவீங்களா, யாராவது ஐடியா கொடுப்பாங்களா இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு?
ஃபஸ்ட்டு பாட்டு அது மேஷப்ஸ் வந்து அப்பா சொல்லி கொடுத்தாரு. செகண்டு அம்மா. இது வந்து நான் வந்து ஜான் ஜெபராஜோடைய பரிசுத்தர் எங்கள் இயேசுதேவா அந்த சாங் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது வேணாம், இது ரொம்ப நல்லா இருக்கு, இது பாடுன்னு அம்மாவை தான் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாடுனது ரொம்ப பிடிக்கும். 2 சாங்கை மிக்ஸ் பண்ணி பாடினீங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி வியூஸ் ஏற்றுந்து நானாக தான் இருக்கும், ஏன்னா நிறைய வாட்டி நானே அந்த பாட்டை கேட்டிருக்கிறேன். சரி, அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக நீங்கள் பாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறீங்க. சூப்பராக பாடுறீங்க, சூப்பராக கலக்குறீங்க, வின் பண்ணுறீங்க. ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணை நின்றீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி சேனல் 360 வழங்கும் ஸ்டார் சிங்கர் சீசன் 1. அப்பாடா, ஒரு வழியா ஃபைனல்ஸை முடிச்சிட்டோம். அப்பா, நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, உங்க மொபைல் போனை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம சேனல் 360 யூடியூப் பேஜுக்குள்ள போயிட்டு அவங்க எல்லாருடைய வீடியோக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா,
நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கை வச்சு செலக்ட் பண்ணி எடுத்தோம். ஆமாம். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்க்கு வந்து ஜட்ஜஸ் வச்சு கொஞ்சம் பேரை வச்சு தான் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ்குள்ளே வந்தாங்க. ஆனால் அந்த ஃபைனல்ஸ் வின்னரோட முடிவை நாங்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் கொடுக்குற ஓட்டிங் தான் யார் வின்னர் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம். கடைசியாக வின் பண்ணுற 3 பேருக்கு, அதாவது அதிக லைக்ஸ் யார் வாங்குறாங்க, அதிக வியூஸ் யாருக்கு இருக்குது, அதிக வாட்ச் ஹவர்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் வின்னரை செலக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் வந்து ஆஃபில் இருக்கும், ஆகையினால வந்து கமெண்ட்ஸ் கவுண்டில் வராது. பட் ஆனால் அவங்களுடைய அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கணும். ஸோ அதனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பு உங்கள் மேலே இருக்குது, பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா, இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஒரு சிலரோட பாட்டை கேட்டு நான் மெய் மறந்து போய் உக்காந்துட்டேன். ஆமாம், ஏன்னா நேராக பாடும்போது அவங்களாம் இங்கே நான் வந்து ஒரு சில டைம் எப்படின்னா அவங்க பாடி அனுப்பும் பொழுது ஒரு வேளை எடிட் பண்ணி வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் அனுப்பியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே நேரில் பாடும்போது தான் இவ்வளோ திறமையானவங்க வந்து இவ்வளோ நாளாக ஒளிஞ்சு இருக்கிறாங்க. சரி, அவங்கள வந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக நம்ம சேனல் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு ஒரு சல்யூட். ஓகே, சரியா? சூப்பரான ஒரு முயற்சி. இது வந்து இன்னும் மேலே 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 சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 1000 வரைக்கும் போனோம். ஓகே, ஆமாம். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ நல்லா பாடக்கூடியவங்கள, நல்ல ஆராதனை வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம சேனல் எப்பவுமே உதவியாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து சேனலுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுடைய காணிக்கைகளால் சேனலை தாங்கி கொள்ளுங்க, உங்களுடைய ஜபத்தினால் தாங்கி கொள்ளுங்க. இப்படிப்பட்ட திறமையாளர்களை இன்னும் நிறைய பேரை வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சி இதோட முடிக்க போகிறோம். இந்த ஃபைனலில் யார் வின்னர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு சீக்கிரத்தில் வரப்போகுது. அவங்க 3 பேருடைய பாடல்களும் நம்முடைய சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆகையினால மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா அடுத்த சீசனில் வந்து நிறைய பேர் பங்கு பெறணும்னு ஆசைப்படுவாங்க. ஒருவேளை இந்த சீசனில் உங்களால் பங்கு பெற முடியல அல்லது நீங்கள் பங்கு பெற்றும் உங்களால் ஃபைனல்ஸ்குள்ளே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அடுத்த சீசன் சீக்கிரத்தில் வரும், அதில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க. ஆமாம். சரி, ஓகே. வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்டும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க கிளம்புறதுக்கு. சரி, நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில், அதாவது ஃபைனல்ஸோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் நாங்கள் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம்குமார் மற்றும் ஆப்ரஹாம். God bless you. Good night. Bye bye.